செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு A4 சீட் ஒன்று எடுத்துப்போம். நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 21 சென்டிமீட்டர். உங்கள் நோட் புக் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு அளவில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை நம்ம பாதியாக மடிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக மடிக்கிட்டு இது மாதிரி இங்கே தைச்சி விட்டுங்க. இப்படி இதை ஓப்பன் பண்ணி இந்த ரைட் சைட் கார்னரை இது வர மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட் சைடு கார்னரையும் மடக்கி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு இப்போ மறுபடியும் ரைட் சைடை இங்கிட்டு சென்ட்ரு வர மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இந்த லைனை இங்கிட்டு சென்ட்ரு வர மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கி விட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு மடிப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இதை வெளிப்புறமாக மடித்து எடுத்துப்போம். அடுத்து இந்த மாதிரி மடித்து தேய்ச்சி விட்டுக்குங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கார்னரை கீழே வர மாதிரி பாதியாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கார்னரை இந்த லைனுக்கு வர மாதிரி பாதியாக மடிக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிக்கிட்டுங்க. இது மாதிரி மடிக்கிட்டு மறுபடியும் இப்படி உள்ளே மடிக்கிடலாம். பழைய மாதிரி மடக்கி எடுத்துட்டு இதை இப்படி வெளிப்புறமாக இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்கணும். அப்படி இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இதை இப்படி உள்ளார மடிக்கணும். அப்படி இங்கே பாருங்கள். அப்படி இந்த இடம்லாம் உங்களுக்கு மடக்க ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து இந்த இடத்துலேருந்து இதுக்கு நேராக இப்படி வர மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இந்த கோட்டிலேருந்து இப்படி இதை அப்படி மடக்கி எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி மடக்குங்க. அப்படி இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த இதை இப்படி மேலே மடக்கிக்கலாம். இதே மாதிரி இங்கிட்ட மடக்கி எடுத்துக்கலாம். அப்படி இதே மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், அழகான ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் இதை எங்கிட்ட வேணாலும் கிரவுண்டு எது இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே காலியான இடம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் பறக்க விட்டு பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.